4வது அதிகாரம் 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். Praise the Lord. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். Praise you, Jesus. இன்றைக்கு மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நம்ம ஆசித்ததான வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியங்களை நமக்கு குறிப்பிடுகிறார். 2 விதமான எதிரும் புதிருமானதான சிந்தைகள். ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை ஆங்கிலத்தில் fleshy mind அப்படின்னு சொல்லியிருக்கு. A mind that works according to the flesh. ஆவிக்குரிய சிந்தை இன்னொன்று spiritual mind. A mind that works according to the spirit. ஆவியினால் நடத்தப்படுகிற சிந்தை. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா அல்லது ஆவியின்படி நீங்க நடக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்க சிந்திக்கிற அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாய் காணப்படுகிற செயலிலே அது தெரிந்துவிடும். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை நம்ம செய்வதற்கு பிரயாசம் எடுக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்ம யோசிக்கிறத செய்யறதுக்கு பிரயாசம் எடுக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம். அப்ப நம்ம யோசித்த காரியத்தை நம்ம செயல்படுத்தும் போது அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம எப்படி அதை யோசித்து செய்திருக்கிறோம் என்பது புரிந்துவிடும். அல்லது நாம் எதின்படி நடத்தப்படுகிறவர்கள், எதின்படி நடக்கிறோம் என்பதை அந்த செயல்பாடுகள் காண்பித்து விடும். நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய செயல்பாடுகள் அதற்குரியவைகளாகவே இருக்கும். நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 சிந்தைகளும், மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, இது 2ம் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. இது 2ம் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. நம்ம ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நமக்குள்ள இந்த மாம்ச சிந்தை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு நாம் ரட்சிப்பை அடைகிறோமோ, ரட்சிக்கப்படுகிறோமோ, அப்போது மாம்ச சிந்தையா ஆவியின் சிந்தையா என்கிற நிலைக்கு நாம் உந்தப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு முற்றிலும் மாம்ச சிந்தை நம்மளிலே ஒளிந்து போய்விடும் என்று வேதம் சொல்லவில்லை. புரிஞ்சதா உங்களுக்கு? வேதம் நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே மாம்ச சிந்தை உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லல. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் அதே மாம்சம் நமக்கு என்ன செய்யுது? இருக்கு. மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் சிந்தை இருக்கு. ஆனா இப்ப எப்படின்னா, மாம்ச சிந்தைக்கும் ஆவியின் சிந்தைக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம் நடக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே கண்ணை கட்டுற மாதிரி இருக்கோ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்வீங்க. சினிமாவுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா எங்க போயிடுவீங்க? சினிமாவுக்கு போயிடுவீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நண்பன் எங்கேயாவது கூப்பிட்டா நண்பன் கூப்பிட்டுட்டான் அப்படின்னு போயிடுவோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாராவது சண்டைக்கு வந்துட்டா ஆமா வரிஞ்சு கட்டிட்டு நிற்போம். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன சண்டையே வரலையா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, சண்டை வரலையா? சண்டை வரலையா? வருதுல்ல. என்ன வீட்டுக்குள்ளேயே சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, ஆபீஸ்ல சண்டை, ரோட்ல பைக்கில் போகும்போது சண்டை, வரும்போது சண்டை, சண்டை இருக்கத்தான் செய்யுது. ரட்சிக்கப்பட்டுட்டேன் சண்டையே இல்லை அப்படிலாம் இல்லை, இருக்கத்தான் செய்யுது. இப்ப என்னன்னா இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தங்க. அங்க ஒரு சண்டை நடக்குது. இப்ப இதுல மாம்சம் ஜெயிக்க போதா அல்லது ஆவி ஜெயிக்க போதாங்கிறது முக்கியம். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, நீ நல்ல ஒரு விசுவாசி ஆயிட்டீங்க. இப்ப அதே ஆளு உங்களை திருப்பியும் வந்து சினிமாக்கு கூப்பிடும்போது இப்போ உங்களுக்கு நடக்கிற அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஐயோ நண்பன் கூப்பிட்டுட்டானேன்னு போயிட்டா அங்க மாம்சம் என்ன செஞ்சிருது? ஜெயிச்சிருது. இப்ப பக்கத்து வீட்டுல சண்டை வருது, ரட்சிக்கப்பட்டாச்சு. சண்டை வந்த உடனே முன்னாடி பேசின மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள் இங்க வரைக்கும் என்ன செய்யுது? வருது. அதோட அவ்வளவுதான். நின்றுச்சுன்னா நீங்க ஆவியினால் ஜெயித்தீர்கள். இங்க வரைக்கும் வந்துருச்சு, உற்றுவோம் வெளியேன்னு விட்டுட்டீங்கன்னா இப்ப மாம்சம் என்ன செஞ்சிருச்சு? ஜெயிச்சிருச்சு. இந்த யுத்தம் இயேசுவின் வருகை மட்டும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நம்ம விரும்புகிறதை செய்யறதில்ல, ஆனா விரும்பாததை செய்யும்படி தள்ளப்படுகிறோம். ஏன்னா மாம்சம் என்ன செய்யுது? நம்மளை தள்ளுது. இதை பண்ணு, இதை பேசு, இப்படி சண்டை போடு, உன்னை அவ எப்படி சொல்லிட்டா, இதை கேட்டுக்கிட்டு நீ வந்திருக்கே, உனக்கு ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது. எது சொல்லுது? மாம்சம் சொல்லுது. இப்ப இந்த மாம்சம் சொல்றதை கேட்டுட்டு ஆமா அதானே நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் ரோசமுள்ள ஆளுன்னு வரிஞ்சு கட்டிட்டு போயிட்டோம்னா மாம்சம் ஜெயிச்சிரும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இது நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற சத்தியம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில மாம்சம் தோற்று போகணும், ஆவி ஜெயிக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மாம்சத்தை எந்த அளவுக்கு நம்ம கீழே தள்ளி ஆவியினால் மேலே வர்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆமாங்க, மாம்சத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அது அநேகருக்கு சாட்சியற்ற வாழ்க்கையா இருப்பதற்கான காரணம்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் மாம்சம் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆனா இப்போ ஜெயிக்கிறது எதுதான்? நமக்குள்ள இருக்கிற மாம்சம் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இப்பயும் இருக்கு. அப்ப இருந்த அதே சண்டை, அப்ப இருந்த அதே பேச்சு, அப்ப இருந்த அதே வைராக்கியம், அதே கோபம், அதே போராட்டம். ஏன்? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியினால் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, நிறைய குடும்பங்கள் எல்லாம் பார்க்குறேன், அந்த சண்டை, பிரச்சனை, சச்சரவு இது எல்லாமே எப்போது மாம்சத்துக்கு அவர்கள் விட்டு கொடுத்தார்களோ அப்போதுதான் என்ன செய்யுது? வந்து விடுது. அப்ப மாம்சத்துக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா நம்ம இருப்போமானால் அங்க சண்டை, பிரச்சனை எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அப்ப இந்த மாம்சம் அப்புறம் ஆவி என்கிற இந்த இரண்டு சிந்தைகளுக்கும் எப்போதும் ஒரு யுத்தம் என்ன செய்கிறது? இருந்து கொண்டே இருக்கிறது. சார்,
இப்போ நான் மாம்ச சிந்தையை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாம்ச சிந்தை எப்படி அது தன்னை வெளிப்படுத்துகிறது, மாம்ச சிந்தை எப்படி செயல்படுகிறது, மாம்ச சிந்தையுடையவருடைய செயல்பாடு நடவடிக்கை எதன் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறத நான் முதலாவது உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். முதலாவது இந்த மாம்ச சிந்தையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்கிறது, you shall not fulfill the self அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது மாம்ச சிந்தை அது செல்ஃப் சென்டர்ட், அது சுயநலம் சார்ந்தது. மாம்ச சிந்தை உடையவர்களுடைய வெளிப்பாடு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுடைய வெளிப்பாடு அது சுயநலம் சார்ந்ததாகவே இருக்கும். அதுல சுயநலம் அதிகமா இருக்குங்க. இப்ப நீங்க மாம்சத்துக்குரியவர்களா அல்லது ஆவிக்குரியவர்களா அப்படிங்கிறத உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான சுயநலத்தின் அடிப்படையில் கண்டுபிடித்து விடலாம். இந்த செல்ஃப் சென்டர், தனக்கானது, தன்னுடைய காரியம், தன் இஷ்டம், தன்னுடைய சித்தம், நான் சொல்றது தான், நான் சொல்றது கரெக்டு, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, என்னை பற்றி என்ன தெரியும், நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுதாங்க இந்த செல்ஃப் சென்டர்ட். இந்த செல்ஃப் சென்டர்ட் சுயநலம் இது இருந்துச்சுன்னா இதுதான் மாம்ச சிந்தையினுடைய வெளிப்பாடு. அப்போ இன்னைக்கு அது மாதிரியான நிலையில இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த சுயம் என்னிலே சாகட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா பாடியிருக்கிறாரு, சுயம் என்னில் என்ன செய்யட்டும், சாகட்டும் அப்படின்னு பாடிக்கிறார். இந்த சுயம் செத்துறணும் அப்படின்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என்னிலே இருக்கிறதால இந்த சுயம், சுய விருப்பம், சுய சித்தம் இதெல்லாம் போயிட்டோம். ஆவியினால் நடத்தப்படுகிற கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்கிற ஆளா என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ரோமர் 8:7 2வது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரிபல்லியன் அகைன்ஸ்ட் காட். மாம்ச சிந்தையுடையவர்களாய் இருப்போமானால் வேதம் சொல்லுது அந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது ஆமா, அது கலகம் பண்ணும். ஆமா, மாம்ச சிந்தை இருக்கிற ஆளுங்க பாருங்க, சபையில ஒத்து போகவே மாட்டாங்க. சபையில இவங்க மாத்திரம் புதுசு புதுசா என்னத்தையாவது சொல்றது. இஸ்ரவேலிலே இப்படி கூட்டம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு தலைவர்களாய், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தலைவனாய் யாரை தேவன் தேர்ந்தெடுத்தாரு? மோசேயை. இப்போ மோசேயோடு தேவன் பேசுகிறார். முகமுகமாய் பேசினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். சிநேகிதனிடத்துல பேசினது போலலாம் பேசினாரு. அப்படி மோசையோட பேசி திட்டங்களை சொல்லி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எவ்வளவோ காரியங்களை தேவன் சொல்றாரு. இதை கேட்டுட்டு வந்து மோசே சபைக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் சபைக்கு. இப்ப இஸ்ரவேல் சபையில மோசே அவைகளை சொல்லும் போது எல்லாரும் கேட்டுட்டாங்களா? சொல்லுங்க. இல்ல, அதுல கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்? கலகம் பண்றான். அதெல்லாம் எப்படி? அது முடியாது. அவர் என்னத்தையா சொல்லுவார், அது கூட எல்லாம் ஒத்து போக முடியுமா? நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி, எனக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்கிறேன், அந்த கோட்டில் தான் நான் இருப்பேன். சபையோடு ஒத்து போங்க. நோ 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 நோ, ஏன் நான் ஒத்து போகணும்? அதெல்லாம் எனக்கு இஷ்டம். தேவனுக்கு விரோதமான பகை, கலகம், மாம்ச சிந்தை. அப்ப சபை என்ன ஒரு தீர்மானம் எடுக்குதோ, சபை எப்படி செயல்படுகிறதோ, அந்த சபையோடு கூட ஒத்து எல்லா காரியங்களையும்
ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்ம செயல்படும் போது அங்க ஆவியின் சிந்தையினுடைய வெளிப்பாடாய் அது என்ன செய்து மாறுகிறது. அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்ட இந்த மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வந்து how we can cultivate spiritual mindset, ஆவியின் சிந்தையை எப்படி நாம பெற்றுக்கொள்வது, ஆவியினால் வழிநடத்தப்படும் சிந்தையை எப்படி நாம் வளர்ப்பது என்பதாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். 1 கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். Renew your mind, உங்கள் சிந்தைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியின் சிந்தையினால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க அந்த மாம்ச சிந்தையிலிருந்து வெளியே வந்து ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்படுவதற்கு வேதம் தருகிற ஆலோசனை, உங்கள் சிந்தையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Renew your mind. பூமிக்குரியவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. எவைகளை குறித்து நீங்க நாடணும்? மேலானவைகளையே நாட வேண்டும். வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா இனியும் கீழேயே பார்த்துக்கிட்டு பூமிக்குரியவைகளே நாடிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை காட்டிலும் மேலானவைகளை தேவன் வச்சிருக்கிறார், அதை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அந்த மைண்ட் செட்ல ஒரு ரெனியூ, அந்த ரெனுவேஷன் வரணும், ஒரு புதுப்பித்தல் வரணும், ஒரு மாற்றம் வரணும். ஆமா, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா இன்னும் நம்ம மைண்ட் என்னவாகல, ரெனியூ ஆகல. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நம்ம மாம்ச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்பட வேண்டுமானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்குரியவைகளை நோக்கி பார்க்கிறவர்கள் சின்ன சின்ன காரியமா இருந்தா கூட இந்த பூமிக்குரியவைகளுக்காகவே அவர்கள் பாடுபடுவதும் பிரயாசப்படுவதும் பூமிக்குரியவைகளுக்காகவே ஓடுகிறதுமாகவே இருப்பார்கள். அப்படி அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு வந்து ஜோம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா அந்த வேலையை என்ன செஞ்சிரு, வேண்டான்னு சொல்லிடு தைரியமா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு நீ வரணும்னு யாராவது சொன்னா சொல்லிடு, இல்லைங்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு தான் போவேன், வேலைக்கு வர முடியாது, வேணும்னா கூப்பிட்டுக்கோ, வேண்டாம்னா அம்பானி கம்பெனிலனா அதானி கம்பெனி, அதானி கம்பெனிலனா டாடா கம்பெனி, எனக்கு இல்லாத கம்பெனியா? என்னங்க, விசுவாசத்தோடு ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதை விட்டுட்டு பூமிக்குரியவைகளை நாடுகிறவர்களா இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவமே இல்லாம போயிடுவோம். ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துல தான் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 2வது கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள். Be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வதே பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் சொல்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். He is an indwelling spirit. நீங்க எப்ப ரட்சிக்கப்படுறீங்களோ அப்பவே அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். Dwelling spirit, வாசம் பண்ணுகிறவர்.
He is not a visitor. விசிட்டர்னா தமிழ்ல பார்வையாளர். பார்வையாளர் என்னங்க செய்வாரு? வருவாரு, பாப்பாரு, போயிருவாரு. பரிசுத்த ஆவியானவர் பார்வையாளர் அல்ல, விசிட்டர் அல்ல. வேதம் சொல்லுது dwelling spirit, வாசம் பண்ணுகிறவர். அப்ப நமக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்களும் நானும் நடத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நாம் நடத்தப்பட நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தட்டும்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் என்னை நேர்த்தியான பாதையில நடத்துவாராகன்னு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நான் செய்ய வேண்டிய காரியங்களை போதித்து நடத்துவாராகன்னு சொல்லணும். இயேசு சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் உங்களை சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் போதித்து நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்வாராம்? போதித்து நடத்துவார். அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்துவார். He leads you. அவர் உங்களை நடத்துகிறவர். ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, எங்கேயாவது ஏதாவது கேட்டு எப்படியாவது செஞ்சிருவோமா? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படி போக வேண்டியது இல்லை. உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் உங்களுக்கு போதித்து நடத்துற மாதிரி வேற ஒருத்தரும் நடத்த முடியாதுங்க. அவர் உங்க கூட பேசுற மாதிரி வேற ஒருத்தரும் பேச முடியாது. அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதை எனக்கு போதித்தரலுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒரு 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 முழங்கால் போட்டு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஜெபம் முடிஞ்சு எழும்பும்போது உங்களுக்கான வழியை அவர் காட்டுவார். அல்லேலூயா. அவர் உங்க கூட பேசுவார். அதுக்கு நம்ம இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்க கூட அவர் பேசுவார். அப்ப நீங்க ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமானால், பரிசுத்த ஆவியின் சிந்தையினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். மூன்றாவது, 1 தெசலோனிக்கர் 5:17 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. Pray continuously. எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் ஆவியினாலே வழி நடத்தப்படும் சிந்தையை வளர்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமா, என்ன காரியமானாலும் நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காம ஒரு காரியத்தை கூட செய்யாதீங்க. ஜெபிக்காம உங்க வீட்டு வாசல நீங்க கடந்து போகாதீங்க. காலையில எழும்புறீங்க, வேலைக்கு போறீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு வாசல கடந்து போங்க. உங்க பைக்கை ஸ்டார்ட் பண்றீங்களா, ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு ஜெபம் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். Pray without ceasing. ஆமா. சாப்பிட போறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் நான் அதை கடைபிடிக்கிறேங்க. ஒரு வாலிபர் கூட்டத்தில் சிவகாசியில் பாஸ்டர் செல்வின் சில காரியங்களை பேசும்போது இப்படி சொல்லும்போது தீர்மானம் எடுங்கன்னு சொல்லும்போது இதை சொன்னாங்க. சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவேன்னு தீர்மானம் எடுங்க. அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். இப்போ வரைக்கும் அதை கடைபிடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டா கூட ஹோட்டலில் சாப்பாட்டு இப்படி கையை வச்சு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி சில சர்வரே என்னை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்லாம். அப்படி அந்த ஜெபங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லா காரியத்திலையும் ஜெபிக்காம ஒன்றையும் செய்யாதீங்க. ஆமா, இப்படி எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக நாம இருப்போமானால் ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த சிந்தையில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. 3 காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். 1, சிந்தையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். 2வது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்கள். 3வது, எப்போதும் ஜெபியுங்கள். இப்படி நம்ம இருந்தோம்னா
ஆவியின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யும்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மாம்ச சிந்தை அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை கடைபிடிக்கிறதுல தவறி விடாதீர்கள். இதை எப்போதும் கடைபிடித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.